நேர்களே, இன்றைக்கு அமெரிக்க படைகள் பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. முதலாக விமானப்படை தாக்குதல்கள் மூலம், ஏவுகணைகளின் மூலம் விமானத்தை அனுப்பி தாக்கியதாக ஈரானுடைய, அதாவது வான் ஃபேஸ் ஸ்பேஸ் ஏரோப்ளேன்கள்ல பறந்து ஏவுகணை தாக்குதல ஒரு மணி நேரத்தில் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. அமெரிக்கா தளங்கள் சுக்குநூறாயிருக்கிறது. அது எந்த தளங்கள் என்று தெரிய அறிவிக்காத நேரத்தில் ஃபராஸ் ஏஜென்சி, மெஹர் ஏஜென்சி, இன்னும் ஏராளமான செய்திகளை உங்களுக்கு உள்ளடக்கி தரப்போறோம். இந்த முதல் செய்தியில நான் சொல்வது என்னன்னு சொன்னா, ஈரானுடைய கைகள் அமெரிக்காவை ஆட்டம் காண செய்திருக்கிறது. இப்ப நான் சொல்கிற செய்திகளை கூட நீங்கள் போய் பார்த்து கொள்ளலாம். சிரிக்ங்கிற ஒரு தீவு இருக்குது, ஐலண்ட் ஆஃப் ஸ்ரீக்ஸ். இட் இஸ் லொக்கேட்டட் எக்ஸாக்ட்லி பிரசன்ட் இன் ஹெர்மூஸ் மாகாணங்கள்ல. அந்த இடத்துல இவங்க டவர் அடிச்சாங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய ஒரு மிக முக்கியமான டெலிகாம் டவர்ஸ் அடித்து டெஸ்ட்ராய்ட் செஞ்சாங்க. அதற்கு பதிலடி கொடுக்க கரெக்டா ஒரு மணி நேரத்துல எந்த இடத்துல இருந்து அமெரிக்காவுடைய அந்த விமானங்கள் புறப்பட்டதோ அதே தளத்தை ஒரு மணி நேரத்தில் விமானங்களின் மூலம் ஏவுகணைகளை கொண்டு குண்டு போட்டு தாக்கி பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி இருப்பது அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு சவால் விடுகிற ஒரு செயலை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. இரண்டாவது, அமெரிக்கா தெரிவித்த கருத்தில் ஏராளமான அமெரிக்க விமானங்கள், ட்ரோன்கள், உளவமைப்புகள் தொலைத்து கட்டப்படுகிறதுக்கு காரணம் மேன்மேட் பேடு, மேன்மேப்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஷோல்டர்ல இருந்து வைத்து தாக்கக்கூடிய, துல்லியமாக தாக்கக்கூடிய சீன தயாரிப்புகள் துர்க்மெனிஸ்தான் வழியாக இங்கே கலையிறக்கப்பட்டிருக்கிறது ஈரானுக்கு. அதை ஐஆர்ஜிசியினர் கடுமையாக அவர்கள் பயன்படுத்தி இந்த எல்லையில்லா வெற்றியை பெற்று வருவதாகவும் அமெரிக்கா சந்திக்கிறது. ஏற்கனவே டெலிகாம் மூலமாக, சேட்டலைட் பிக்சரின் மூலமாக கிட்டத்தட்ட அநேகமான இடங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டு அளிக்கின்றது. ஈரான்ல வரக்கூடிய அமெரிக்காவினுடைய படைகள் மத்திய கிழக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கும். இது முடிந்தது. மிக முக்கியமாக இந்த பேச்சுவார்த்தையின் முட்டுக்கட்டை அமெரிக்க அதிபருக்கு வரக்கூடிய தகவல்கள், வெற்றி ஒன்றே நமக்கு போதும், அதுவும் இனி நாம பொருளாதாரத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார முடிவுக்கு அமெரிக்க அதிபர் வந்திருக்காரு. காரணம், இனி அடுத்து அவன் பிரசிடெண்டா நிக்க போறதில்லை. அதனால ட்ரம்ப் தோல்வி அடைந்தான் என்ற வரலாற்றை மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த போராடிக்கிட்டே இருக்க. கடைசியில ட்ரம்ப் தோல்வி அடையது உறுதி. இப்ப உச்சபட்ச தலைவர் மஜிதபா கோமெனி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, எந்த நிலையிலும் நம் நாட்டில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை கொடுக்க மாட்டோம், அதை பத்தி பேசவே கூடாது. மிக முக்கியமாக ஐஆர்ஜிசி தரப்பில் சொல்லப்படுவது, ஹெர்மூஸ் வளைகுடாவில் வெளிநாட்டுக்காரங்களுக்கு என்ன வேலை, அது எங்களுடைய நீரியல் பாதை, அதை வெளிநாட்டுக்காரங்க, அமெரிக்கன்களோ யூதனோ இங்க பேசக்கூடாது. நாங்க 26 கப்பலை கூட நேற்று அனுப்பியிருக்கோம். அந்த கப்பல்களும் எங்களுக்கு சந்தா கட்டி கொண்டுதான் போகிறார்கள். நாங்க தான் அதை பாதுகாப்போம். எங்களுடைய எல்லையை மீறி செல்கிற எந்த கப்பல்களுக்கும் பாதுகாப்பு நாங்கள் கிடையாது. அது தவறான வழியில் போகலாம், அழிக்கலாம், அதற்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாதுன்னு ஈரான் கைவிரித்து விட்டார்கள். இப்ப இந்த சூழ்நிலையில் ஹெர்மூஸ் வளைகுடாவில் அவங்க விடமாட்டாங்க. விட்டால் அவர்களுடைய பிடி போய்விடும். இப்ப அமெரிக்காவுக்கு இது ஒரு சிக்கல். ஆனால் தொடர்ந்து நாளொன்றுக்கு 28-30 கப்பல்கள் ஈரானிலிருந்து வெளியேறி கொண்டே இருக்கிறது. சீனாவை நோக்கி ஏராளமான கப்பல்கள் செல்கின்றது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனை அடுத்து நாம் இங்கே பார்க்க போகின்றது, அமெரிக்கா என்ன செய்வதென்று திகைக்கிறது. அமெரிக்காவுடைய MQ-1, அமெரிக்காவுடைய MQ-4, அமெரிக்காவுடைய MQ-9 ரீப்பர்ஸ் ட்ரோன், அதாவது உளவு பார்க்கும் விமானங்கள். இதுல ஒவ்வொன்றும் டிஃபரா இருக்கு. MQ சீரியஸ்ல 149, அதனுடைய டெக்னாலஜி பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இது ஏராளமான அளவுல உளவு பார்க்கின்ற போது ஹெர்மூஸ் ஜலசந்தியிலிருந்து அடித்து வீழ்த்தப்பட்டிருக்கிறது, தரையிறக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று MQ-9 உளவு விமானங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன். அதே போன்று ஏமனிலிருந்தும் ஷாட் டவுன், சுடப்பட்டிருக்கிறது இல்லது கீழே இறக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அமெரிக்காவுக்கு இதுக்கு ஒரு பின்னடைவு. அது மட்டும் இல்லாம F-39
F-35 விமானங்களை அவர்கள் சுடப்பட்டு தப்பி ஓடி இருப்பதாகவும் அடுத்த செய்திகள் வந்திருக்கிறது. ஒருவேளை அது அதாவது விமானத்தில் பட்டிருந்தால் விமானம் எரிந்து சாம்பலாயிருக்கும். விமானத்திற்கு பட முடியாமல் சற்று மேலோங்கி சென்றிருக்கக்கூடிய ஒரு காட்சியில் அதை நோக்கி ஏவுகணை வீழ்த்தப்பட்டதை ரெடார் அல்லது அவர்களுடைய சமீட்சை கருவிகள் காட்டி தப்பி உயரத்தை உயர்த்தி தப்பி இருக்கிறது. MQ-9 அப்படி ஒன்று தப்பி இருக்கிறது என்ற தகவல் அமெரிக்காவுக்கு பெரும் ஷாக். அப்ப இதுல F-35 உலகத்திலே அமெரிக்காவுடைய ஜாம்பவான் தான் F-35. அதை அனுப்பின பிறகும் அது கருப்பு பூச்சி. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த கருப்பு பூச்சி என்பது ரெடாரில் இருந்து தப்பும். ஆனால் நாட்டுக்குள் வரும்போது அதனை துல்லியமாக பிரிசிசிவ் ஸ்ட்ரைக்ஸ் அடித்து விடுறார்கள். யாரு? ஈரானியர்கள். அப்ப ஈரானியர்கள் இதை எப்படி தாக்குகிறார்கள், அவர்களிடத்திலே என்ன தொழில்நுட்பம் இருக்கிறது என்பது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலாகி இருக்கிறது. சென்காம் சில விஷயங்களை மறுத்து கொண்டே இருந்தாலும் உண்மையில் அமெரிக்கா தொடர்ந்து F-35, F-16 ஈகிள் அது ஒன்று கூட தரையிறக்கப்பட்டதாகவும் தகவல் வருது. ஏற்கனவே உள்ளது பழைய விஷயம் இல்லை, இப்போது புது விஷயம். அப்ப MQ-1, MQ-4, MQ-9 ரீப்பர் உளவு விமானங்கள் F-35 எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கர்கள் இந்த போரை விட்டு வெளியேறுவதற்கு இயலாத அளவிற்கு ஈரான் ஒரு பெரிய வளையத்தை போட்டிருக்கிறார்கள். அந்த வளையம்தான் ஹெர்முஸுக்கு பேச மாட்டோம், அந்த வளையம்தான் அணு ஆயுதத்தை பத்தி நீ பேசக்கூடாது, என் நாட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எனக்கு கொடுத்துரு, இது என்னுடைய பணம். இப்ப அமெரிக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த பணத்தை நாங்கள் உன்னிடம் கொடுத்து விட்டால் நீ ஒன்றுமில்லாம இவ்வளவு பெரிய ஆளா இருக்கா, பணத்தை கொடுத்தால் ஆயுத குவிப்பு வந்துடும் என்று அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல முக்கியமா லெபனான்ல லித்தானியாவுக்கு தாண்டி மலை குன்றுகளை ஈரானிய அதாவது யூத படைகள் ஆக்கிரமித்திருப்பதாகவும் அங்கே பெரும் பிரச்சனை ஓடுகின்றது. யூதர்களுக்கும் பெரும் சிக்கல் இருக்கின்றது. ஈரானியர்களுக்கு சிக்கல் இருக்கிற என்றால் ஈரானியர்களுக்கு பெரும் சிக்கல் உண்டு. ஏனென்று சொன்னால் வறுமை, உணவு இல்லை, பல பிரச்சனைகள் இருக்கு. இருந்த போதிலும் அவர்களுடைய ஆயுதங்களை அவர்கள் இன்னும் முறைப்படியே பயன்படுத்துகிறார்கள். நேற்று கிடைத்த மிக முக்கியமான ஒரு தகவல், புதிய புதிய ஆயுதங்களை அவர்கள் இனி தாக்கப் போவதாக ரஷ்யாவுடைய நியூஸ் ஏஜென்சிஸ் தனது கருத்தில் தெரிவித்திருக்கிறது. அதுல 500க்கும் மேற்பட்ட ICBM ஏவுகணைகள், உங்களுக்கு புரிகிற பாஷையில சொன்னோம்னா இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல், 500க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை அவர்கள் மிக விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ICBM எத்தனை மைல் தொலைவு என்பது யாராலும் தெரியவில்லை. ஒரு கால் அமெரிக்கா நியூயார்க்கை கூட தாக்கலாம் என்கின்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஹாங்காங்ல இருந்து அவர்கள் அமோனியா பெர்க்ளோரைடு இம்போர்ட் செய்திருக்கிறார்கள். அது நூற்றுக்கணக்கான டன்னேஜஸ் இருக்கும். இதன் மூலமாக 800க்கும் மேற்பட்ட மிசைல் செய்யலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. இதுல நமக்கு இப்ப ரொம்ப முக்கியம், இந்த டவர்ல அடிச்சாங்க இல்லையா, டெலிகாம் டவர்ஸ். இந்த டவரில் அவர்கள் அடித்த பிறகு 1 மணி நேரத்தில் அமெரிக்கா தனது விமானப்படைகளின் மூலம் மறுதாக்குதல் நடத்தியது எவ்வாறு, இந்த விமானங்கள் எங்கு நின்றது, எந்த ரன்வேல இருந்து ஏறினது, இதெல்லாம் ரொம்ப மர்மமா இருக்கு. ஆனா ஈரான்காரங்க இதுவரை தாங்கள் எந்த நாட்டை தாக்கினோம், அமெரிக்காவுடைய பேஸ் எது என்பதை இதுவரை அவர்கள் சொல்லவில்லை. ஏனால் அவர்கள் வெற்றிகரமாக நாங்கள் தாக்கியிருக்கிறோம் விமானங்கள் மூலம், விமானத்திலிருந்து எடுத்து செல்லப்பட்ட ஏவுகணைகள். அப்ப அவங்கள்ட்ட என்ன ஏவுகணை விமானங்கள் இருக்கும் என்று நாம் யூகிக்க வேண்டியிருக்கிறது. Su-34, Su-35, Su-57, CJ-10 போன்ற சோவியத்தினுடைய வல்லாதிக்க F-35க்கு சமமானது அல்லது மிக வேகமாக தாக்குதலை நடத்தும் சீனாவினுடைய CJ-10, இவைகள் எல்லாமே கேரி பண்ணும் மிசைல. இதுதான் கேரி பண்ணி தான் அவர்கள் அமெரிக்காவுடைய தளங்களை துபையிலே தாக்கியிருக்க வேண்டும். 10 ஏவுகணைகள், 8 பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள், 30 ட்ரோன்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு சூழல் அங்கே காணப்படுவதையும் நாம் இங்கே யூகிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஈரானுக்குள் சென்ற F-35 விமானங்கள் மற்றும் MQ-4 ஆகிய இரண்டும் சுடப்பட்டு தப்பி ஓடியதாக வந்த செய்தியை ஈரானுடைய இர்னா நியூஸ் ஏஜென்சி, ஃபராஸ் நியூஸ் ஏஜென்சி உறுதி செய்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னதை தான்,
அது ஈரானுடைய ஃபராஸ் நியூஸ் ஏஜென்சி அதை உறுதி செய்கிறது. ஈரானுடைய நியூ டிஃபென்ஸ் சிஸ்டம், அதனுடைய பெயர், இதை சென்காம் டினை செஞ்சிருக்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று. பட் ஈரான் ஹேட் யூஸ்டு அரஸ் கமங்கீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டு டேக் ஷட் டவுன் எம்கியூ. இது மார்ச் 26 அவர்களுடைய புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அராஸ் கமாங்கீர். ஐஆர்ஜிசி பந்தர் அப்பாஸினுடைய அட்டாக்குக்கு அமெரிக்காவுடைய விமானங்கள் வில் டேக் ரிட்டாலியேட், இன்னும் பல நாள்களில் பயங்கர தாக்குதலை நடத்தலாம் என்றும் செய்தி வந்திருக்கிறது. இந்த அராஸ் கமாங்கீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் என்று ஈரானால் சொல்லப்படுகிறது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இட் இஸ் அ வைடு ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லி என்று ஈரானுடைய நியூஸ் ஏஜென்சிஸ் கருத்து தெரிவிக்கிறது. ஸோ யூஎஸ் கண்டினியூஸ்லி set back to spy on through shutdown operation in the region. ஹெர்முஸ்ல அவர்கள் தொடர்ந்து உளவு அமைப்புகள் வேலை பார்ப்பதற்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவலும் வந்திருக்கிறது. குயிக் அண்ட் ப்ரிசிசிவ் ஆபரேஷன் அப்படின்னு செய்தி வருது. குயிக் அண்ட் ப்ரிசிசிவ் ஆபரேஷன் வித்தவுட் எனி டிலே அப்படின்னு சொல்றாங்க. இந்த லோ காஸ்ட் ஆபரேஷனுக்கு எஸ்எம்எஸ் பேட்டரி, எஸ்ஏஎம் பேட்டரி ரொம்ப விலை குறைந்தது, அவர்களுக்கு அப்படி அல்ல என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதே சமயம் ஈஸி டு ரீலான்ச், ஈஸி டு டார்கெட் அக்சஸ் அகெயின்ஸ்ட் யூஎஸ்ஏ, அமெரிக்காவுடைய UAE MQ-9 ரீப்பர் ஸ்லோ ட்ரோன், அதையும் இந்த அராஸ் கமங்கீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மூலம் கண்டுபிடிக்க முடிகிறது, தாக்க முடிகிறது. அதே போன்று லார்ஜ் ரேஞ்ச் ட்ரோன்ஸ், இதையும் சக்சஸ் ஆபரேஷன் பண்ண முடிகிறது. இதெல்லாம் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஈரான் தொடர்ந்து கப்பல் வசூல் கட்டணங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே இந்த மாதிரி சில விவகாரங்கள் போய் கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் அமெரிக்கர்களுடைய என்ன செய்வது என்று தெரியவில்லை. அமெரிக்கர்கள் சிச்சுவேஷன் ரூம்ல உட்கார்ந்து எல்லோருமே ரொம்ப கவனமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். பீட் ஹெட்செட், அமெரிக்காவுடைய மைக்ரோ ரூபியோ, ஜேடி வான்ஸ், அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் உண்டான இராணுவ செயல்பாட்டாளர்கள் தேவர் பார்ட்டிசிபேட்டட் இந்த சீக்ரெட் ரூம். என்ன பேசினாங்க என்னன்னு தெரியவில்லை. ஏன்னா இனி எல்லா விதத்தையும் அவர்கள் தாக்குறார்கள். தாக்குவதற்கு இனி ஒரே ஒரு ஆயுதம் அணுகுண்டு தான். அணுகுண்டு போட்டால் அமெரிக்காவும் காலியாகிவிடும். ஆக அந்த நிலைக்கு போக மாட்டார்கள் என்று நாம் நம்புவோம். மீண்டும் நாளை அடுத்த செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.